அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம். உங்களை யாருன்னா அவமரியாதையாக பேசியிருக்கலாம். உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கலாம். உங்களை வஞ்சித்து இருக்கலாம். இல்லை உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கலாம் இல்லையா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்போதோ ஒருவர் நம்முடைய மனதை புண்படுகின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது குடும்பத்திலனா சரி, கணவன் மனைவிக்குள்ள சரி, இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சரி, இல்லை நண்பர்கள், இல்லை உறவினர்கள், இல்லை அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், தொழில் செய்யும் போது தொழிலில் ஈடுபடுபவர்கள், இப்படி யாரோ ஒருவர் உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கலாம். முதல்ல அப்படி புண்படுத்தியவர்களை நீங்கள் நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு வந்தால், ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சு. நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, அவனை பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அவனை பார்க்கவே எனக்கு அண்ட மண்டலமே எரியுது என்று நினைப்பீர்கள் இல்லையா? பின்ன எனக்கு அவமானப்படுத்தணும்னு நான் என்ன அப்படியே மன்னிச்சு விட்டுணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் நீங்கள் கோபப்படாதீர்கள். என்ன குருஜி நீங்க சொல்றது? அவன் என்னை எந்த அளவு கேவலமா நடத்தினான், என்ன வார்த்தைகளாலேயே என்னை தொலைச்சி எடுத்துட்டான். அவன் பேசின அந்த பேச்சு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. அவனை எப்படின்னா பழி வாங்கிடணும் அப்படி நினைக்கிறீங்கல்ல? அதுதான் உங்களுக்கு ஆபத்தாக முடிகிறது. அவனை நினைக்கும் போதெல்லாம், அவன் அவமானப்படுத்தியதை எல்லாம் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் உங்கள் உடலானது சூடாகிறது. அதனால என்ன ஆகுது? உங்களுடைய உணர்ச்சிகள் உயர்ந்து போகிறது, தறிக்கட்டு போகிறது. உங்களுடைய சிந்தனையானது தடுமாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய உயிர் சக்தியானது வீணாக போகிறது. அவன் இது போல நீங்க ஆகணும்னு தான் அவன் அதை செய்தான். முதல்ல உங்களை ஒருத்த அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், கேவலமா பேசுறான் அப்படின்னா ஏன் அது போல நடந்து கொண்டான் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அவன் பேர்ல உங்களுக்கு கோபமே வராது. என்ன, உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது, உங்ககிட்ட ஏதோ சொத்து இருக்கு, உங்ககிட்ட 4 பேர் உங்களை நல்லவன்னு சொல்றாங்க, அந்த நல்ல பெயர் இருக்கு, உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல நடத்தைகள் இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறத பார்த்தா அவங்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால அவன் என்ன நினைக்கிறான், உங்களை கண்டபடி பேசணும்னு நினைக்கிறான். பொறாமை, பொற்சிருப்பு, உங்களை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறான். நீங்க எதிர்த்தாக்குதல் நடத்தினீர்களேயானால் அவன் சந்தோஷப்படுவான். அவன் ஏற்கனவே உங்களை கேவலமா பேசிக்கிறான், அசிங்கமா நடந்து கொண்டு இருக்கிறான். அவனை நீங்க எதிர்த்து நீங்க கத்தும் போதோ, இல்லை நீ என்னை இது போல பேசிட்டல, உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி.
இவனை எப்படின்னா ஒரு மட்டம் தட்டணும். இவனா பெரிய அறிவாளியா? இவங்கிட்ட மட்டும் என்ன சொத்து நிறைய கிடக்குதா? இவனா பெரிய கோடீஸ்வரன் நினைப்பு, திமிரு, அகங்காரம். இவனை எல்லாரும் நல்லவன் சொல்றாங்க. அவனை எப்படின்னா நம்ம பழி வாங்கணும்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய குணம் அது. அவனுடைய தாழ்ந்த குணம் உயர்ந்தவர்களை பார்க்கும்போது அது போல நம்மால மாற முடியலையே என்ற ஒரு ஆதங்கத்தின் காரணமாக தான் அவன் உங்களை அவமானப்படுத்துகிறான். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நீங்க மௌனமாக கடந்து செல்ல வேண்டும். அதனால உங்களுடைய உயிர் சக்தியானது நீங்க அந்த உயர்ந்த நிலையிலிருந்து உங்களை தாழ்த்தி கொள்ளாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்ல அவன் போல பண்ணிட்டான்றது நீங்க போய் பல பேர்கிட்ட என்ன அவமானப்படுத்திட்டான், என்ன அசிங்கம் பண்ணிட்டான், என்ன கேவலமா பேசிட்டான், இப்படி பல பேர்கிட்ட நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க அவமானப்படுத்துறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்களே அது போய் என்ன பண்றீங்க? எல்லார்கிட்டையும் அதை பப்ளிசிட்டி பண்றீங்க. ஆனா அதை கேட்கறவன் என்ன நினைப்பான்? உங்களை நல்லத்தனமா நினைப்பான். பின்னாடி அவன் உங்களை பத்தி பேசுவான். இவன் என்ன பண்ணானோ, இவன் ஒரு சில்மிசக்காரன், இவன் எதனா பண்ணியிருப்பான், அதனால்தான் அவன் அவமானப்படுத்தி இருப்பான், அசிங்கப்படுத்தி இருப்பான்னு இப்படி பேசுகின்ற மக்கள் தான் என்று அதிகம். அப்ப நீங்க மற்றவர்கள்கிட்ட போய் இதை புலம்பாதீங்க. அவன் எப்படின்னா போறான், அதை மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. நீங்க மௌனமாக இருந்து இதை ஒரு பெரிதுபடுத்தாமல் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளை, லட்சியத்தை நோக்கி நீங்க போய்கினே இருந்தீங்கன்னா சில ஆண்டுகளில் நீங்கள் எங்கேயோ ஒரு உயர்ந்த இடத்திற்கு போய்விடுவீர்கள். அந்த உயர்ந்த இடத்தில் இருப்பதை அவன் பார்க்கும்போது கூனி குறுகி அவனுக்கு அவனே அவன் மனசாட்சியே அவனை குத்தி சாகடிக்கும். ஐயோ, நம்ம இப்படி பேசிட்டுமே, ஆனா அவன் இன்னும் உயர்ந்து இருந்தாலும் போறான், நம்ம எல்லாம் கீழே போயிட்டோம். அப்படி அவன் மனசாட்சியே அவனை தண்டிக்கின்ற அளவுக்கு செய்யணுமே தவிர, நேரில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை அவனை பார்த்துட்டு போயினே இருக்கணும். என்னடா நம்ம அவனை அவ்வளோ கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அநாகரிகமாக பேசணும், தகாத வார்த்தையில பேசணும். ஆனா அவன் சிரிச்சுட்டு போறான, எதுவுமே அவனுக்கு உரைக்கலையா? ஆனா அவன் அவனை போட்டு குழப்பிக்கின்னு சாவணும். இது உங்களை அவமானப்படுத்தியவர்களை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். அவனை தண்டிப்பதற்கு நீங்கள் அமைதியாக மௌனமாக இருந்து விட்டீர்களேயானால் அவன் காலம் முழுவதும் அதை நினைத்து 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 அவன் சாவானை தவிர அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. எதிலே அவனால சாதிக்க முடியாது, எதிலே வெற்றி பெற முடியாது. ஏன்னா அந்த மனம் அந்த காட்சியை நினைத்து 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 அவன் குன்றி போவான். இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள் கூறி சென்றிருக்கிறார்கள். ஆக உங்களை அவமானப்படுத்தியவர்களை, கேவலப்படுத்தியவர்களை, தகாத வார்த்தைகளால் பேசியவர்களை புறக்கணித்து விட்டு அவனை பார்க்கும்போது உங்கள் மனதில் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் வாழ்க்கையில் கடந்து சென்றால் நீங்க வாழ்க்கையில் சாதிப்பீங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு பெரிதுபடுத்தார்கள். அதை மனசுல போட்டு குழப்பிக்குவானா, அது போய் மற்றவங்ககிட்ட சொல்லவானா. மௌனமே ஒரு பெரிய ஆயுதம் என்பதை கை கொண்டு உங்கள் பாட்டுக்கு போயினே இருங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.